ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வாட்டர் இமேஜஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல நீங்க பார்த்தது மிரர் இமேஜஸ்ங்கிற டாபிக் பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் வாட்டர் இமேஜஸ். மிரர் இமேஜஸ்னா என்னன்னா என்ன பார்த்திருப்போம்னா, ஒரு பொருள் மிரர்ல பார்க்கும்போது எப்படி தெரியுங்கிறது மிரர் இமேஜஸ். அதுல என்ன பார்த்திருப்போம், கொடுத்திருக்கிற ஆக்சுவல் இமேஜோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இன்வெர்ட் ஆகும். மீன்ஸ் அது வந்து ஹரிசான்டலி இன்வெர்டட் இமேஜ் நமக்கு கிடைக்கும். அதை எப்படி ஹரிசான்டலி இன்வெர்டட் இமேஜ் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சுதான் நம்ம மிரர் இமேஜுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்போம். அதுவே வாட்டர் இமேஜ் அப்படின்னா, வாட்டர் இமேஜ்ங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் தண்ணியில பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வாட்டர் இமேஜ். நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இது வந்து நமக்கு புதுசே இல்ல. ஒரு ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரம் செடி எல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு டிராவல் பண்ணி போகும்போதோ இல்ல தள்ளி நின்னு பார்க்கும்போதோ அந்த மரம் அந்த தண்ணியில எப்படி தெரியும்? ஆக்சுவலா மரத்துல எப்படி இருக்கும், கீழே அந்த ட்ரங்க் இருக்கும், மேல லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவே நமக்கு வாட்டர்ல பார்க்கும்போது லீவ்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற மாதிரியும் அந்த ட்ரங்க் மேல இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதுதானே வாட்டர் இமேஜ். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கொடுத்துருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் தண்ணியில பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வாட்டர் இமேஜா இருக்கும். வாட்டர் இமேஜ் எப்படி நமக்கு கொடுத்துருக்கிற இமேஜ்ல இருந்து வாட்டர் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது அப்படி வேர்டிக்கலா இன்வெர்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன வருதோ அதுதான் நம்மளோட வாட்டர் இமேஜ். ஸோ ஒரு பொருளோட ஒரு பொருள் தண்ணியில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வாட்டர் இமேஜ். ஓகேவா? அப்போ அத வாட்டர் இமேஜ்னு சொல்லலாம். இல்ல சம் கொஸ்டின்ஸ்ல வாட்டர் ரிஃப்ளெக்ஷன்னு கேட்கலாம். ஒவ்வொரு மாதிரி கேட்கலாம். பட் உங்களோட கான்செப்ட் என்னவா இருக்கும் ஃபைனலி? டாப்ல இருக்கிறது பாட்டம்லயும், பாட்டம்ல இருக்கிறது டாப்லயும் இன்வெர்ட் ஆகுறது தான் நம்மளோட வாட்டர் இமேஜா இருக்கும். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. Turning the object on its side creates a vertically inverted image அப்படின்னு சொல்றாங்க. So images of object taken in water or water images. அத water reflection அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சிமிலர்லி மிரர் இமேஜ் மாதிரியே தான் இமேஜ்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஜஸ்ட் மிரர் இமேஜ்ல என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருந்ததோ அதே தான். மிரர் இமேஜ்ல என்ன சொல்லியிருப்போம், அதோட லெஃப்டும் ரைட்டும் நமக்கு இன்வெர்ட் ஆகும்னு சொல்லுவோம். அதுவே வாட்டர் இமேஜ்ல டாப்பும் பாட்டமும் இன்வெர்ட் ஆகும். டாப் வந்து பாட்டம் ஆயிடும், பாட்டம் வந்து டாப்பா மாறிடும். ஸோ வாட்டர் இமேஜ்ங்கிறது vertically inverted image or vertical inversion of the object. இப்படியும் கேட்கலாம். நீங்க எல்லாமே என்ன மாதிரியான கொஸ்டினா கேட்டிருந்தாலும் சரி, ரிஃப்ளெக்ஷன் இன் வாட்டர்னு கேட்டாலும் வாட்டர் இமேஜ் தான். vertical inversion of the given objectன்னு கேட்டாலும் வாட்டர் இமேஜ் தான். அதுவே horizontal inversion of the objectன்னு கேட்டா அது மிரர் இமேஜா இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? வாட்டர் இமேஜ்ங்கிறது 2 டைமென்ஷனல் இமேஜ்லயும் நமக்கு கேட்கலாம், ஆர் 3 டைமென்ஷன் இமேஜ்லயும் கேட்கலாம். ரெண்டு விதமான எந்த விதமான இமேஜஸ்லயாலும் நமக்கு வாட்டர் இமேஜஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல மெயின் டைப்ஸ் தான் அதே மிரர் இமேஜ்ல பார்த்த அதே மாதிரியான டைப்ஸ் தான் இதுலயும் இருக்கு. ஒன்னு அல்பபெட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸா இருக்கலாம், இல்ல நம்பர் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆர் ஆல்பா நியூமரிக் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ். மீன்ஸ் அல்பபெட்ஸும் நம்பரும் கலந்தே கொடுத்துருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸோ லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கலந்தாப்புல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூணுமே ரொம்ப சிம்பிள். அது தாண்டி நமக்கு ஃபிகர் ஓரியன்டட் கொஸ்டின்ஸும் நமக்கு, ஏன்னா எல்லாமே டிசைன் ஓரியன்டடுங்கிறதுனால ஃபிகர் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு மெஜாரிட்டியா கேட்பாங்க. ஓகேவா? ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டோட வாட்டர் இமேஜஸோட சார்ட் இங்க பார்த்திருக்கோம். இங்க பாருங்க, ஒவ்வொரு லெட்டரும் ஏல இருந்து ஜெட் வரைக்குமே எல்லா லெட்டர்ஸோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்குங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது
எப்படி இமேஜ் அப்படி மேல டாப்பும் பாட்டமும் இன்வெர்ட் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா? ஏனா வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கு? பி சி டி இ எஃப் பாருங்க. இந்த நமக்கு இந்த இந்த இது வந்து மேல இருக்கும். அதுவே இமேஜ்ல இந்த வாட்டர் இமேஜ்ல கீழே போயிடுது. ரொம்ப முக்கியமா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் நம்ம ரொம்ப கீனா கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு பீஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுமே டாப் அண்ட் பாட்டம் தான் நமக்கு மாறுமே தவிர இன்வெர்ட் ஆகுமே தவிர லெஃப்ட் அண்ட் ரைட் இன்வெர்ட் ஆகாது. இப்போ எல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த வெர்டிக்கல் லைன் இதோட ஹரிசான்டல் லைன் கீழே இருக்கு. ஆனா இது இந்த ஜாயிண்ட் வந்து லெஃப்ட்ல தான் இருக்கு, இது ரைட்ல தான் இருக்கு. அது எங்கேயுமே மாறாது நம்மளோட வாட்டர் இமேஜ்ல பாருங்க. இந்த இது மாறாது. ஆனா இந்த வெர்டிக்கல் லைன் மேல இருக்கும், கீழே இருக்கும், ஹரிசான்டல் லைன் மேல இருக்கும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் தான் நமக்கு இன்வெர்ட் ஆகுமே தவிர ரைட் அண்ட் லெஃப்ட் என்னைக்குமே சேஞ்ச் ஆகாது. இது மட்டும்தான் நம்மளோட வாட்டர் இமேஜ்ல ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் வாட்டர் இமேஜ், கேபிட்டல் லெட்டர் ஆஃப் வாட்டர் இமேஜோட சார்ட். இதுல பாத்தீங்கன்னா சில இது நமக்கு மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ், சாரி இல்ல ஆக்சுவல் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ் ரெண்டுமே சேஞ்சஸ் இல்லாத லெட்டர்ஸும் சிலது நமக்கு ஆல்பபெட்ஸ்ல இருக்கு. ஸோ இதுல பாருங்க, பி பெருசா நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும், சி சேஞ்ச் ஆகாது, டியும் சேஞ்ச் ஆகாது, இ. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு வாட்டர் இமேஜ் மாறாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதை வச்சும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸ் மாறாது. ஸோ இவ்வளோதான். கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பி சி டி இ ஹச், ஹச்சும் அதே மாதிரி தான் இருக்கும், ஐ அண்ட் கே வேற இதெல்லாம் அதே மாதிரி இருக்கு, ஓ அப்படியே தான் இருக்கு, எஸ் சேஞ்ச் ஆயிடும், எக்ஸ் அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஆக்சுவல் இமேஜும் வாட்டர் இமேஜும் அப்படியே சிமிலரா இருக்கும், எந்த பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, ஸோ இதை நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுவே ஸ்மால் லெட்டர்ஸோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ்ல பாருங்க, நம்ம குழப்பிடவும் கூடாது. பி பாருங்களேன், இது இன்வெர்ட் ஆகும்போது நமக்கு வாட்டர் இமேஜ் ஆகும்போது பி மாதிரி இருக்கு, பி மாதிரி இருக்கு. அப்போ பி நமக்கு இன்வெர்ட் ஆகும்போது வாட்டர் இமேஜ் ஆகும்போது பியா இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம இமேஜ் கண்டுபிடிக்கும் போது நமக்குள்ள கன்ஃபியூசன்ஸ் எதுவும் இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ டி பாருங்க, ஸ்மால் லெட்டர் கியூ மாதிரி இருக்கு. சிமிலர்லி கியூவோட வாட்டர் இமேஜ் பாருங்க டி மாதிரி இருக்கு. அண்ட் நமக்கு வாட்டர் இமேஜ்ல எதெல்லாம் டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும் அது ரொம்ப கம்மி தான். இதுல சி பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது, ஐ தெரிஞ்சிரும், எல் வாட்டர் இமேஜும் ஆக்சுவல் இமேஜும் சிமிலரா இருக்கும், ஓ அண்ட் எக்ஸ் மொத்தமே இந்த 4 தான். இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு வாட்டர் இமேஜும் ஆக்சுவல் இமேஜும் எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் இந்த மாதிரியான சேஞ்சஸோட தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெட்டரோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்குங்கிறது நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இதை நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் வாட்டர் இமேஜா இருக்கும்போது பெரிய சேஞ்சஸ் இல்லாம இருக்கும், அந்த சேஞ்சஸ் அப்படியே ஆக்சுவல் இமேஜ் மாதிரியே வாட்டர் இமேஜும் இருக்குங்கிற லெட்டர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ ஆல்பபெட் ஓரியன்டான வாட்டர் இமேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்பரோட வாட்டர் இமேஜஸ் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த சார்ட்ல கொடுத்துருக்கு. இதுல நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் இமேஜும் ஒரிஜினல் இமேஜும் அப்படியே இருக்க போறது 0, 8, 3, 1. மற்றது எல்லாமே வாட்டர் இமேஜுக்கும் ஆக்சுவல் இமேஜஸ் ஒரிஜினல் லெட்டருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த நாளுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு இதே 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மிரர் இமேஜில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் டிஃபர் ஆகும். இங்கே டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் டிஃபர் ஆகுதுங்கிறதுனால நமக்கு இந்த டேர்னிங் இதே சைடு தான். லெஃப்ட் சைடா இருக்கிறது லெஃப்ட் சைடாவே தானே இருக்கு. ஸோ பெருசா நம்மளோட வாட்டர் இமேஜ்ல சேஞ்சஸ் இருக்காது. இது நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டர் இமேஜ் ஆஃப் நியூக்ளியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே இது லெட்டர்ஸா தான் இருக்கு. அப்ப நம்மளோட லெட்டர்ஸ்ல எதெல்லாம் எல்லாத்தோட வாட்டர் இமேஜ் இது அப்படியே வாட்டர் இமேஜா பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கணும். காமனா நம்ம எதுலலாம் மிஸ்டேக்ஸ் விடுவோம் அப்படின்னா மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குன்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் அது மாறாம இருக்கணும். ஸோ என் தான் நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும், ஆர் தான் எண்ட் ஆஃப் ரைட் சைடில் இருக்கணும். ஸோ அது எங்கேயுமே மாறாம தான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க, நமக்கு இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது வந்து மிரர் இமேஜா இருந்தா மட்டும்தான் ஆர் ஃபர்ஸ்ட்ல இருக்க முடியும். அதுவுமே இன்வெர்டடா இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது மிரர் இமேஜ்ல எந்த ஆர்டர் ஆஃப் லெட்டர்ஸுமே நமக்கு ரைட் டு லெஃப்ட் ஆர்டர் என்னைக்கும் மாறாது. அப்போ ஆப்ஷன் 1 டிஃபால்ட்டாவே கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கிறதுல நீங்க ஒவ்வொரு லெட்டர்ஸா அது சரியா தான் இருக்கான்னு பார்த்துட்டே வரணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுபடி சில பெருசா டிஃபரன்ஸ் தெரிய போறது இல்ல. ஈங்கிற லெட்டருமே நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுபடி சி இங்க கொடுத்துருக்கிறதுல சி அண்ட் இ வந்து நமக்கு டிஃபரன்ஸ் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆக்சுவல் இமேஜ் மாதிரியே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3ல பாருங்க சி அப்படியே தான் இருக்கு. ஆனா இ பாருங்க பொசிஷனே மாறி இருக்கு. நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் அது ஒரு மிரர் இமேஜா கொடுத்துருக்காங்க. நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த பொசிஷன் மாறாது இல்லையா? அப்போ இ வந்து மாறி இருக்கு இங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. இ வச்சு பார்க்கும்போதே நமக்கு ஈஸியான இதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா நம்மளோட ஆன்சரை கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்ப ரிமைனிங் இருக்கிற 2 and 4 தான் பார்க்கணும் நம்ம. 2 and 4ல n வாட்டர் இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க, u வாட்டர் இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க, சி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எது டிஃபர் ஆயிருக்கு? ஏஆர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எல் வந்து நமக்கு இமேஜ் மாறி இருக்கு. ஓகேவா? அப்ப எல் எது நமக்கு கரெக்டானதா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். எல்லுங்கிறதோட மிரர் வாட்டர் இமேஜ் என்னவா இருக்கும்? இதுல பாருங்க நமக்கு எல் இந்த கனெக்ஷன் வந்து எல்லுல இந்த கனெக்ஷன் நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா அதே லெஃப்ட் சைட்ல தான் நமக்கு இருக்கணும். ஆனா இங்க பாருங்க ஆப்ஷன் 2ல இதோட வாட்டர் இமேஜ் இப்படி தானே இருக்கணும். ஆனா இங்க மாறி இருக்கா? அதோட மிரர் இமேஜையும் ரைட் அண்ட் லெஃப்டும் சேஞ்ச் ஆகி டாப் அண்ட் பாட்டமும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 ஆன்சர் இல்ல. அப்போ ஃபைனலி ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். அதுதான் இங்க கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் எதனால தப்பா இருக்கு, ஆப்ஷன் 4 ஃபைனலி எதனால ரைட்டுங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நோட் பண்ணனா நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் ஓரியன்டான வாட்டர் இமேஜ் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த வாட்டர் இமேஜ் ஆஃப் கிவன் டயக்ராம். ஸோ கொடுத்துருக்கிற டயக்ராமோட வாட்டர் இமேஜ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆரோஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா அப்போ நமக்கு வாட்டர் இமேஜ்னா என்ன, டாப் அண்ட் பாட்டம் தான் இன்வெர்ட் ஆகுமா? அப்போ இந்த இந்த டார்க் பிளாக்டு ஆரோ இருக்கு இல்லையா, இது வந்து இங்க பாட்டம்ல இருக்குன்னா ஆன்சர் அதோட ஆக்சுவல் வாட்டர் இமேஜ் வந்து டாப்ல இருந்திருக்கணும். இந்த ஆரோ, இந்த பிளாக்டு ஆரோவும் இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்கா, இந்த ஆரோவும் நமக்கு டாப்ல இருக்கணும். ஆல்சோ இதோட ரைட் அண்ட் லெஃப்ட் பொசிஷன் மாறாம இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றையா செக் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த ஆரோ இங்க இருக்கு, ஏ ஆப்ஷன்ல எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆரோ கரெக்டா இருக்கு. ஆனா இந்த ஆரோ பாருங்க, இது ரைட் சைட்ல இருக்க வேண்டிய ஆரோ இந்த ஆரோ, ஆனா இங்க பிளாக் அந்த சர்க்கிள் மாதிரியானது இருக்கு. சோ இது வராது. ஓகே, இப்போ பிலயும் ஆப்ஷன் இருக்கு. சி நமக்கு பார்த்தாலே தெரியுது இது கண்டிப்பா வாட்டர் இமேஜே இல்ல. இந்த ஆரோ கொடுத்திருக்கிற இமேஜ ரொட்டேட் பண்ண மாதிரியா இருக்கிறதுனால சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ரிமைனிங் பி அண்ட் டி தான் பார்க்கணும். பி அண்ட் டில நமக்கு இந்த ரெண்டு ஆரோஸுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இந்த ரெண்டு ஆரோஸ்மே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆங்கிளையும் நம்ம செக் பண்ணணும். ஆங்கிள் இங்க நமக்கு இங்க ஷார்ப்பாவும் இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ்டாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் மாறி இருக்கணும். மேல ஷார்ப்பா இருக்கணும், கீழே கர்வ்டா இருக்கணும். அதுவும் இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுது ரெண்டுலையுமே. ஓகே, மேல இருக்கிற இந்த டார்க் சர்க்கிள் லைக் ஆரோவும் இந்த ஷேப் ஆஃப் ஆரோவும் நமக்கு பாட்டம்ல இருக்கணும். ரெண்டுலயுமே இந்த சர்க்கிள் வந்து பாட்டம்ல தான் இருக்கு. ஆல்சோ சர்க்கிள் ரைட் சைட்ல தான் இருக்கு. அப்ப என்ன, எது நமக்கு மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க நம்மளோட ஆரோல இந்த டிசைன் எப்படி இருக்கு, 3 லேயர்ஸ் ஆஃப் ஆரோ இருக்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஆனா ஆப்ஷன் டில பாருங்க, இங்க ரெண்டு லேயர் தான் இருக்கு, 3 லேயர்ஸ் இல்ல. அப்போ அப்ப இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்கிற டயக்ராமோட ஆக்சுவல் வாட்டர் இமேஜ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது தான் எதனால அது தப்பு, எதனால நம்ம பிங்கிற ஆப்ஷனுக்கு போறோங்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையா தான் செக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது இதுதான் ஆல்பா நியூமரிக் ஓரியன்டட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம தேர்ட் டைப் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த டைப்ல தான் இது வரும். ஸோ ஆல்பபெட்ஸ் அஸ் வெல் அஸ் நம்பர்ஸ் ரெண்டுமே கலந்து இருக்கு. இந்த கொடுத்துருக்கிற காம்பினேஷனோட ஆக்சுவல் வாட்டர் இமேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லா லெட்டர்ஸையுமே நம்ம பார்க்கலாம் இல்லையா. அப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி எதெல்லாம் நமக்கு ஆக்சுவல் இமேஜ் அப்படியே இருக்கும், வாட்டர் இமேஜ்ல எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லாம இருக்கிற இமேஜஸ் எதுன்னு பார்த்து அதுல எதுவும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், வராதுன்னு. அப்போ இங்க கொடுத்துருக்கிறதுலயே நமக்கு 8 அண்ட் இ தான் ஆக்சுவல் இமேஜ் அப்படியே இருக்கணும். அது எல்லாத்துலயுமே சரியா இருக்கான்னு பார்த்தா எல்லாத்துலயுமே சரியா தான் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸா எடுத்து பார்க்கணும். அப்ப ஜி அதே மாதிரி 4 ஆப்ஷன்லயுமே ஜி சரியா தான் இருக்கு. இங்க செகண்ட் ஆர்ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த சைடு இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிற ஆர் பாருங்க, நமக்கு இந்த 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 இது இந்த கர்வ் வந்து நமக்கு இந்த ரவுண்ட் நம்ம போடுறோம் இல்லையா, இது வந்து ரைட் சைட்ல தான் இருக்கணும். ஆனா ஆப்ஷன் 2ல பாருங்க அது லெஃப்ட் சைட்ல இருக்கு இந்த இந்த இது. சோ ஆப்ஷன் 2 வராது. ஓகே, அடுத்து ஆப்ஷன் 1 எடுத்துக்கிட்டோம்னா 9ஓட நமக்கு 9க்கான இந்த மேல போடுற இந்த கர்வ் அந்த சர்க்கிள் ஷேப் வந்து நமக்கு லெஃப்ட் சைடா தான் இருக்கணும். ஆனா இங்க ஆப்ஷன் 1ல பாருங்க அது ரைட் சைடா இருக்கு. சோ ஆப்ஷன் 1 வராது. அடுத்து சிமிலரா 8 நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்ல, ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஏ எல்லா ஆப்ஷன்லயுமே சரியா தான் இருக்கு. நம்ம இப்ப ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அண்ட் 2 ரிஜெக்ட் பண்ணிட்டனால தேர்ட் அண்ட் 4 மட்டும் தான் பார்க்கணும்.
8A ரெண்டுமே சரியா தான் இருக்கு. Pயுமே வாட்டர் இமேஜ் சரியா தான் இருக்கு. 7 வாட்டர் இமேஜும் சரியா தான் இருக்கு. 9 6E அண்ட் எஸ் பாருங்க, இந்த ரெண்டுலயுமே டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ் ஆக்சுவலா ஆப்ஷன் 4ல பாருங்க, எஸ் வந்து அப்படியே நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் ஆக்சுவல் இமேஜா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்தது படி எஸ் வந்து ஆக்சுவல் இமேஜும் வாட்டர் இமேஜும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நம்ம பார்க்கல. அது கண்டிப்பா இன்வெர்ட் ஆகும், அப்படி இல்லாம இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா வாட்டர் இமேஜ்ங்கிறது வெறும் ஆல்பபெட்ஸ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு கிளாக்கை கொடுத்து அந்த கிளாக்கோட இமேஜோட வாட்டர் இமேஜும் கேட்கலாம். அப்படி அப்ப இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிவன் டைம் கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிற கிளாக் என்ன டைம் காட்டுது? 4:50 இன்னும் தொடலை இல்லையா? அப்போ அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. 4:49 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டயக்ராம்ல அப்படி ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணி, நான் இந்த டயக்ராம்ல எக்ஸாம்பிள் அப்படி இன்வெர்ட் பண்ணியே காட்டி இருக்கிறதுனால இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்வெர்ட் பண்ணி டைரக்ட் கொஸ்டின் கேட்டதுனால இன்வெர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு பாருங்க. இது 1ல இருந்து கீழே போயிடுச்சு, இங்க 40க்கு கொஞ்சம் மேல. ஸோ 1 மினிட் அங்க டிஃபர் ஆகுது அப்படின்னா இங்க 141 கிடைக்குது. 441 9ஓட வாட்டர் இமேஜ் நமக்கு 141. ஓகேவா? ஸோ வாட்டர் இமேஜ் ஆஃப் கிளாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கிற டைம் அப்படி வாட்டர் இமேஜா இருக்கும்போது அதே தான் டாப் அண்ட் பாட்டம் தான் மாறணும். இந்த ஆரோஸோட சைடு எதுவுமே மாறக்கூடாது. ஸோ நம்மளோட ஸ்மால் ஹேண்ட் வந்து கீழே இங்க இருக்குன்னா அதுவே நம்மளோட வாட்டர் இமேஜ்ல பாருங்க டுவர்ட்ஸ் அப் இருக்கணும் நமக்கு. ஸோ அந்த டாப் அண்ட் பாட்டம் இன்வெர்ட் ஆகுற மாதிரி நமக்கு டைம் என்ன வருமோ அதுதான் நம்மளோட வாட்டர் இமேஜா இருக்கும். ஓகே, ஸோ எல்லா டைப் ஆஃப் வாட்டர் இமேஜஸும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது என்னெல்லாம் பண்ணா நம்ம இவ்வளோ மாதிரி டைம் சேவ், இந்த ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸுக்கு வந்து நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அதுவே இமேஜஸ்லாம் டாப் அண்ட் பாட்டம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இந்த கிளாக்குக்கெலாம் நமக்கு என்ன மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக நம்ம அதுவே நம்ம இப்போ மேலே பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் ஒரு சம்மரியாக இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு வாட்டர் இமேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஜெக்டோட பாட்டம் அதோட டாப்பா மாறும், டாப் வந்து பாட்டமா மாறும். எக்காரணத்தை கொண்டும் பாட்டம் பிகம்ஸ் இட்ஸ் டாப், அடுத்து அதோட டாப் பிகம்ஸ் இட்ஸ் பாட்டம். என்ன காரணத்திலையும் நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மிரர் அண்ட் வாட்டர் இமேஜுக்குள்ள கன்ஃபியூஷன் வர்றதே இதுல தான் வரும். மிரர் இமேஜ் கேட்கும்போது அவங்க டாப் அண்ட் பாட்டமையும் சேர்த்தும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வாட்டர் இமேஜ்ல எப்பவுமே என்னானாலும் மாறவே மாறாது. இங்கே அதுக்கு அடுத்து நம்ம அப்பமே பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் நமக்கு வாட்டர் இமேஜஸ் வந்து அப்படியே இருக்குங்கிறது தான். CDEHIKOX. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ்ல CLO அண்ட் எக்ஸ். இது எல்லாமே நமக்கு வாட்டர் இமேஜ்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நமக்கு வாட்டர் இமேஜ் ரொம்ப ஈஸியா ரொம்ப குவிக் மேனர்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாட்டர் இமேஜ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியாதானா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மளோட நம்ம ஆன்சர் கிடைக்கிறதுக்கான டைமிங் ரொம்பவே சேவ் ஆகும். அதனாலதான் இந்த ட்ரிக்ஸ் வச்சு நம்ம அந்நேரம் கண்டுபிடிக்கிறது. நம்ம அப்பவுமே கொடுத்தப்பையும் அதனாலதான் அந்த பர்டிகுலரா எதெல்லாம் வாட்டர் இமேஜ் எந்த சேஞ்சும் இருக்காது அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிட்டோம்னா அதுலயே சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம டைரக்டா அந்த ஆன்சர்ஸ் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடலாம்.
அது போக சரியா இருக்கிறது அப்புறம் ஒவ்வொரு லெட்டர்ஸாவோ இல்ல ஒவ்வொரு ஆல்பபெட்ஸாவோ ஒவ்வொரு நோஷன்ஸோ பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கான டைம் ரொம்ப சீக்கிரமே சேவ் ஆயிடும். அதனால தான் இதெல்லாம் மென்ஷன் பண்றது. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இந்த லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எங்கேயாவது உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா அப்படியே அந்த வேர்ட் நீங்க ஒவ்வொரு லெட்டரா போய் செக் பண்ண தேவையே இல்லை. ஸோ இந்த வேர்டு இருக்குன்னா அந்த வேர்ட்ஸ் அப்படியே தான் வரும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம வாட்டர் இமேஜா கேட்கும்போது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்காங்க இங்க சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைக், ஆக்ஸ், கோட், கிட், ஹிக், கிக், சிக், ஹைட் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்ல இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வாட்டர் இமேஜ்ல இருக்காது. அப்போ அது அப்படியே கொடுத்துருக்கிற வேர்டு அப்படியே எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அது நீங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதை செக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து கிளாக் பேஸ்டு வாட்டர் இமேஜ். இப்போ நம்ம மேல டைம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாக் பேஸ்டு கேட்குறாங்கன்னா நீங்க உட்காந்து அந்த இதெல்லாம் வரைஞ்சு பார்த்து கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் பார்த்து நம்ம வரைஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா சிம்பிளா ஒரு ட்ரிக் இருக்கு பாருங்க. ரூல் நம்பர் 1 என்னன்னா, if the minutes in the given time are less than 30 then subtract the time from 1830. அப்போ கொடுத்துருக்கிற டைம்ல அதோட மினிட்ஸ் 30க்கும் கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமை 1830 அப்படிங்கிற நம்பரால சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நீங்க வரைஞ்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்க்காமயே வரைஞ்சு பார்க்குற டைமும் சேவ் ஆயிடும் நமக்கு டைரக்டா. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான நம்பர் தான், நம்ம டைரக்டா இதை சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுவே ரூல் நம்பர் 2ல என்ன இருக்கு பாருங்க. if the minutes in the given time is greater than 30 then subtract the time from 1790. ஸோ அதோட நம்பர் அதாவது 445 அந்த மாதிரி 30க்கு அதிகமான மினிட்ஸ் இருக்கிற டைம் கேட்டு அதோட வாட்டர் இமேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற டைமை 1790ஆல சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். சம்டைம்ஸ் கிளாக்கை நமக்கு டயக்ராமா கொடுக்காம கூட உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கீழே வாட் வில் பி த வாட்டர் இமேஜ் ஆஃப் கிளாக் டைம் 420 அப்படின்னு கேட்டா அப்படியும் கேட்கலாம். அப்படி கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. நமக்கு டயக்ராம் கொடுத்து தான் கேட்கணும்னு இல்லை. ஸோ ஒரு கிளாக்கோட டைம் சொல்லி அதோட வாட்டர் இமேஜ் என்ன டைம் காட்டும் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு செய்ய தெரியணும் இல்லையா. ஸோ அதை அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு கிளாக் வரையணும். அது அப்படியே இன்வெர்டடா எப்படி இருக்குங்கிறத கீழே வரைஞ்சு பார்த்து அதுக்கப்புறமா ஆன்சர் சொல்றதுக்கு பதிலா ஸோ அது டைம் எடுக்கும் தான். கிடைச்சிரும், ஆன்சர் கிடைக்காம போகாது, ஆன்சர் கிடைச்சிரும். ஆனா அது ஈஸியா நம்ம ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆனா இந்த சப்ராக்ஷன் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க கொடுத்துருக்கிற 420 எடுத்துக்கலாமே. 420னா அது மினிட் 30 விட கம்மியா இருக்கு. அப்போ 830ல இருந்து 420 சப்ராக்ட் பண்ணா இது 10 கிடைச்சிரும். 18ல 4 போனா 14. ஸோ 12க்கு மேல வந்தா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், அந்த ஏஎம் பிஎம் கணக்குல இதை 12ஆல சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்படி பண்ணோம்னா இது என்ன ஆயிடும், நமக்கு 210 ஏஎம் பிஎம் கணக்கு அப்படி மாத்தணும்னா 12க்கு மேல ஆன்சர் கிடைக்கிற பட்சத்துல அதை நம்ம அகைன் 12 ஹவர்ஸ்க்கு மாத்திரணும். 24 hours டைம் கிடைச்சதுன்னா நமக்கு 12 hours டைமுக்கு மாத்தணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 210. அப்போ நமக்கு 420ன்னு வாட்டர் இமேஜ்
ஒரு கிளாக் டைம் காட்டுதுன்னா அதோட வாட்டர் இமேஜ் நமக்கு 210 தான் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு வேற ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30க்கு மேல எடுக்கிறோம்னா 250 அப்படிங்கிற டைமுக்கு வாட்டர் இமேஜ் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இதை வரைஞ்சு பாருங்க. வரைஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான் வரும். ஸோ 250 அப்படின்னா நம்ம 50 மினிட்ஸ் இருக்கா, அப்ப நம்ம 1790 மைனஸ் பண்ணணுமா? இப்போ 1790 அதை 250 மைனஸ் பண்ணோம்னா 40, இங்க நமக்கு 15 வரும். அப்போ 15 நம்ம 12 hours 24 hours டைம் 15 நம்ம 12 hours டைமா மாத்தணும்னா அதோட ஆன்சர் 340. நீங்க கிளாக்லயே போட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இப்போ 410 எடுத்துக்கலாமே. நான் அப்ராக்சிமேட்டா போடுறேன். 410னா இங்க 3 9 6 12. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ 4 இங்க இருக்கும். 20ங்கிறது அகைன் 4 கிட்ட தான் இருக்கும். ஓகே. 4 இங்க இருக்குன்னா 5 கொஞ்சம் அந்த 20ங்கிறது அது கிட்ட இருக்கும். அப்போ கொஞ்சம் 4 இங்க தள்ளி வந்துருமா? பெருசா போடுறேன். அப்போ 420னா நமக்கு கொஞ்சம் இந்த 4 விட்டு தள்ளி இது வந்துரும். அகைன் 20ங்கிறது இது கிட்ட இருக்கும். அது அப்படியே வாட்டர் இமேஜா மேல வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 அப்படிங்கிறது இங்க வந்துருமா? டூல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துரும். வாட்டர் இமேஜ் வரும்போது கொஞ்சம் 210ன்னு இங்க நிக்கும். இப்படிதான் ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு இப்படி வரைஞ்சு பார்த்து நம்ம திரும்ப அதோட இன்வர்ஷனை வரைஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நீங்க டைரக்டா இந்த 2 ட்ரிக்ஸ் இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுட்டு இதில் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஆன்சர் சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் இமேஜ் ஓரியன்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் ஃப்ரம் அமங்ஸ் த 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ். கொடுத்துருக்கிற 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல எது எக்ஸுங்கிற இமேஜோட வாட்டர் இமேஜ், கரெக்டான வாட்டர் இமேஜ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வாட்டர் இமேஜ்னா என்ன பார்த்தோம்? டாப் அண்ட் பாட்டம் இன்வெர்ட் ஆகணும். பாட்டம் ரைட் ஆர் லெஃப்ட் வந்து இன்வெர்ட் ஆகக்கூடாது. அப்போ பாட்டம் டாப் அண்ட் பாட்டம் தான் இன்வெர்ட் ஆகணும்னா நமக்கு இதுல இருக்கிற ஐஸ் வந்து மேல இருக்கணும்,
அதோட மவுத் வந்து கீழே இருக்கணும். ஆனா அப்போ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்டே இந்த ஆப்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங் ஆன்சர் தான். ஓகே, அடுத்தது இந்த கலர் இங்க வந்து எந்த மவுத்துமே ஃபில் ஆகி இல்லை. அப்போ ஆப்ஷன் டூவும் நமக்கு கேன்சல் ஆயிடும். ஏன்னா இங்க ஃபில் ஆகி இருக்கு, எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஜஸ்ட் டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் நமக்கு இன்வெர்ட் ஆகி இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது அப்புறம் இங்க நம்ம இந்த டாப் அண்ட் பாட்டம் இன்வெர்ட் ஆகுமா? இப்ப இந்த ஐஸ் அண்ட் நோஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதை மட்டும் தான் இப்ப நம்ம நல்லா கவனிக்கணும். ஓகே, அப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்காங்களா, அதோட மவுத் மாதிரியா, அதாவது செகண்ட் ஐ ரெண்டுலயும் மிங்கிள் ஆகி இருக்கிற இந்த செகண்ட் ஐல நமக்கு பாருங்க இந்த பிளாக் ஆகி ஃபில் ஆகி இருக்கா, பிளாக் கால ஃபில் ஆகி இருக்கிறது லெஃப்ட் சைட்லயும், இந்த எம்டியா இருக்கிறது பாட்டம் ரைட் சைட்லயும் இருக்கு. இப்போ நமக்கு டாப் அண்ட் பாட்டம் பார்த்தா நமக்கு அது மாறும். அப்போ ஜஸ்ட் இந்த ஃபில் ஆகி இருக்கிறதும் எம்டியா ஹாலோவா இருக்கிறதையும் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் கரெக்டா செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இங்க பாருங்க, இந்த பிளாக்ல ஃபில் ஆயிருக்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஆனா ஆப்ஷன் 3ல ஃபில் ஆயிருக்கிறது ரைட் சைட்ல இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஃபைனலா இது சரியா இருக்கா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, அந்த ஃபில் ஆகி இருக்கிறது நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு, பிளாக்கா இருக்கு, எம்டியா இருக்கிறது ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இதுவும் சரியா இருக்கு. ரிமைனிங் இந்த ஐஸையுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிற இமேஜுக்கு ஐல கீழே பிளாக் ஆயிருக்கு. அப்போ நமக்கு இங்க மாறி வரும்போது லெஃப்ட் சைட்ல மேல இங்க இருக்கிறது இங்க கீழேயா மாறி இருக்கணும். அதே மாதிரி இங்க கீழே இருக்கிறது இங்க மேல இருக்கணும். ஸோ அதுவும் இங்க கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 தான் கொடுத்துருக்கிற இமேஜோட கரெக்டான வாட்டர் இமேஜ். இதுல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இது வந்து ஒரு ஆல்பா நியூமரிக் காம்பினேஷனோட வாட்டர் இமேஜ் நமக்கு கேட்டிருக்காங்க. N4TQJ3. அப்போ இதுல ஒவ்வொன்றையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி எதுனா ஃபர்ஸ்ட் அப்படியே வாட்டர் இமேஜும் மிரர் இமேஜும் சேஞ்சஸ் இல்லாத லெட்டர்ஸோ இல்ல ஃபாண்ட்ஸோ எதுனா நம்பர்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க 3 பாருங்க, 3 வந்து நம்ம மிரர் இமேஜ் அண்ட் ஆக்சுவல் இமேஜ் ரெண்டுமே கரெக்டா அப்படியே தான் இருக்கணும், எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. 3 மாதிரியே தான் இருக்கணும். அப்படி இங்க எதுலயா சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்க, இந்த ஆப்ஷன் 2ல 3 அப்படி நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் இன்வெர்ட் ஆகிருக்கு. அதுமே ஆப்ஷன் 4லயுமே அது இன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல எது நமக்கு கரெக்டான வாட்டர் இமேஜ்னு பார்க்கணும். ஓகே, அப்போ இதுல எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு? N சரியா தான் இருக்கு, 4 சரியா தான் இருக்கு, T சரியா தான் இருக்கு, Q அண்ட் Jல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த Q பாருங்க, Qல நமக்கு இங்க போட்டிருக்கிற இந்த நம்ம இங்க போடுவோம் இல்லையா, இது வந்து நமக்கு ரைட் சைட்ல தான் போடுவோம். அப்போ ஆப்ஷன் 1ல இது ரைட் சைட்ல சரியா இருக்கு, ஆனா ஆப்ஷன் 3ல பாருங்க இது லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்போ அவங்க ரைட் அண்ட் லெஃப்டையும் சேர்த்து Qக்கு மட்டும் டர்ன் பண்ணிருக்காங்க. அப்போ இதுவும் வராது. ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். கொடுத்திருக்கிற ஆல்பா நியூமரிக் காம்பினேஷனோட கரெக்டான வாட்டர் இமேஜ் ஆப்ஷன் 1. ஸோ புரிஞ்சது இல்ல? ஓகே, அடுத்தது இது ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே ஸ்மால் லெட்டர்ஸ் ஆல்பபெட்ஸ் ஓரியன்டான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க வாட்டர் இமேஜுக்கு. பிரிட்ஜுங்கிற வேர்டோட வாட்டர் இமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்க்கும் போதே பார்த்தோம் இல்லையா, ஸ்மால் லெட்டர்ல பி மாதிரியும் அதுவே டி வந்து கியூ மாதிரியும் இருக்கும்னு நம்ம சொன்னோம். அப்போ இந்த இதுவும் அதை வச்சும் நம்ம இங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பி வந்து பி மாதிரி இருக்கணும், டி வந்து கியூ மாதிரியும் இருக்கணும். ஸோ அதுல ஏதாவது மிஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இது பி ஆவும் இது கியூ ஆவும் இதுலயும் சரியா தான் இருக்கு. ஆனா ஆப்ஷன் 4ல பாருங்க நமக்கு இங்க கியூவா இல்லாம வேற மாதிரி இருக்கு, மீன்ஸ் அது பியாவே இருக்கு. அப்போ அது ஆன்சர்
wrong. Okay. அடுத்ததா அடுத்த ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இ ஆப்ஷன் 1ல பாருங்க இ வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனா வாட்டர் இமேஜ்ல இ அப்படியே இருக்காது. அதோட இந்த இந்த கர்வ் இந்த ரவுண்ட் சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிளா இருக்கிறது வந்து கீழே தான் வந்திருக்கணும். மேல இருக்கிறது கீழே வரணும். ஆனா இங்க வரல. ஸோ அதுவும் ராங். ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் 2 அண்ட் 3 மட்டும் தான் இப்ப பார்க்கணும். ஸோ இதுல இ சரியா தான் இருக்கு. ஆர் எடுத்துக்கோங்க. ஆர்ல வந்து நமக்கு இந்த வெர்டிக்கல் லைன் தாண்டி இது வந்து நமக்கு ரைட் சைட்ல தான் நம்ம இப்படி போடுவோம். ஆனா ஆப்ஷன் 3ல பாருங்க இது லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ அது லெஃப்ட் அண்ட் ரைட்டும் சேர்த்து இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். ஓகே, அடுத்தது வந்து ஒரு இமேஜ் ஓரியன்டான வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் வாட்டர் இமேஜ் ஆஃப் த கொஸ்டின் ஃபிகர் ஃப்ரம் த கிவன் ஆன்சர்ஸ் ஃபிகர். அசியூம் தட் வாட்டர் இஸ் அலாங் XY. இந்த XYங்கிற அந்த XY அலாங் XYல தான் வாட்டர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிட்டு அதோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல ஒரு இமேஜ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்ல ஸ்டார், ஒரு 0, 8 எல்லாம் டாப்ல இருக்கு. பாட்டம்ல பிளஸ் சுத்தி டாட்ஸ் வச்சும் நம்ம சிம்பிள் நம்ம பிரேசஸ் சிம்பிளே போட்டிருக்காங்க. 2 ஓவர்லாப் ஆகியிருக்கு. அடுத்தது ஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வாட்டர் இமேஜ் என்னங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ வாட்டர் இமேஜ்னா டிஃபால்ட்டா மேல இருக்கிறது எல்லாமே நமக்கு கீழே போயிடும். மேல இருக்கிறது எல்லாம் கீழே போயிடும். கீழே இருக்கிறது எல்லாமே மேல வந்துடும். அது ஏதாவது இங்க டிஃபர் ஆயிருக்கான்னு பார்த்தா எல்லாத்துலயுமே கீழே மேல சரியா தான் இருக்கு. அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட்ல எதுனா டிஃபர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து அப்போ நமக்கு லெஃப்ட் கார்னர்ல ஸ்டார் இருக்கணும். ரைட்ல 8, இங்க அது கீழே ஜெட்டும் இதுவும் இருக்கணும். ஸோ அது எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கா? இங்க இந்த லாஸ்ட் ஆப்ஷன் 4 பாருங்க. நமக்கு ஸ்டார் வந்து லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். ஆனா ரைட் சைட்ல இருக்கு. அதே மாதிரி எல்லாமே அப்படி. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டே நமக்கு இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாட்டர் இமேஜில் டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் இன்வெர்ட் பண்ணணும், பண்ணல. ஸோ ஆப்ஷன் 4 வந்து நம்ம ஆன்சர் இல்லை. ஓகே, அடுத்தது ஸோ ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா வேற எது சேஞ்ச் ஆயிருக்கு? ஜெட்டு அப்புறம் இந்த பிரேசஸ் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கணும். இந்த சைடு கர்வ் வந்து இப்படிதான் இருக்கணும். ஆனா நமக்கு அது வாட்டர் இமேஜா மாறினாலும் இந்த சைடு மாறாது இல்லையா? டாப் அண்ட் பாட்டம் தான் இமேஜ் ஆகுங்கிறப்போ இது அப்படியே தான் இருக்கணும். வாட்டர் இமேஜ்ல சேஞ்ச் ஆகாது. ஆனா ஆப்ஷன் 3ல பாருங்க இது வந்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப மிரர் இமேஜாவும் அது மாறி இருக்கு. அப்ப அதுவும் ஆப்ஷன் இருக்காது. ஆன்சர் வராது. அப்ப ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் 1 அண்ட் 2 மட்டும் தான் பார்க்கணும். 1, 2 எடுத்தோம்னா இந்த பிளஸ் சிம்பிளும் ரெண்டுலயுமே சரியா தான் இருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது போயிட்டு 0 அண்ட் 8 வந்து வாட்டர் இமேஜ்ல அப்படியே தான் இருக்கும். ஸோ பெருசா எதுலயும் சேஞ்சஸ் இருக்காது. அப்ப ரிமைனிங் இருக்கிற ஸ்டார்ல தான் பார்க்கணும். ஸ்டார் பாருங்க ஆப்ஷன் 1ல அதோட வாட்டர் இமேஜ் இல்ல, அப்படியே கொடுத்துருக்காங்க டைரக்டா. எப்படி அது மேல கொஸ்டின் ஃபிகர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆன்சர் ஃபிகர்லயும் இருக்கு. அப்ப இதுவும் வராது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான் கொடுத்துருக்கிற இமேஜோட வாட்டர் இமேஜா இருக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
கொடுத்துருக்கிற இந்த இமேஜோட வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா, இந்த இந்த கர்வ் இந்த கிராஸ் வந்து நிறைய இதுல மாறி இருக்கு. இந்த இது வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த கிராஸ் இப்படியே தான் இருக்கணும், எந்த இதுவும் உள்ளெல்லாம் மாறாது. ஸோ ஆப்ஷன் ஏ டிஃபால்ட்டா வரவே வராது. ஆப்ஷன் பிசிடி டில பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டுமே சேஞ்ச் ஆகி இருக்கு. அப்போ கீழே இப்படி இருக்குன்னா அதோட வாட்டர் இமேஜ் இப்படிதான் இருக்க முடியும், தவிர நமக்கு கிராஸா வராது. ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. ரிமைனிங் பி அண்ட் டி மட்டும் பார்க்கணும். ஸோ இது நமக்கு இங்க இந்த கீழே இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து சரியா தான் வந்திருக்கு. கீழே இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் ரோஸ் வந்து எல்லாத்துலயும் சரியா இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் காலம்ல இந்த இது கொடுத்துருக்காங்களா, இது வந்து நமக்கு லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். ஆனா நமக்கு ஆப்ஷன் சில அதை ரைட் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது மட்டும் ஒரு மிரர் இமேஜா மாறவும் மாறாது. ஸோ அதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இது வந்து ஒன் ஆஃப் த யூசிட் கொஸ்டின் தான். இந்த மாதிரி இந்த நம்ம ஆக்சுவலா நம்பர்ஸ் இது மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரியான இமேஜஸ் வேணாலும் அவங்க கொடுக்கலாம். ஸோ அதோட வாட்டர் இமேஜ் அது இங்க கொஸ்டின் பாருங்க, டைரக்டா வாட்டர் இமேஜ்னு அவங்க சொல்லவே இல்லை. which option depicts the reflection of the figure given below. அப்பமே நம்ம பார்த்தோமா, வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவே மிரரா இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலயோ இல்ல ரைட்லயோ லெஃப்ட்லயோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனை நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து மிரர் இமேஜுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட்டர் இமேஜ் தான். ஸோ வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா நமக்கு கேட்டிருக்கிற ரிஃப்ளெக்ஷனோட ஆன்சர் அதுதான் வரும். ஓகேவா? அப்போ இதுல ஒவ்வொரு ஃபாண்ட்ஸா நமக்கு இது எதுவுமே தெரிஞ்ச லெட்டர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ எந்த இமேஜஸும் அப்படி இல்லை. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அது கரெக்டான ரிஃப்ளெக்ஷனா எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இந்த கர்வ் இந்த யூ ஷேப்ல எப்படி இருக்கா, இந்த இந்த யூ வந்து இன்வெர்டட் ஆகி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கான்னு பார்த்தா எல்லாத்துலயுமே இது கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் இருக்கு. சேஞ்சஸும் இல்லை. இந்த கர்வ்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி இருக்கணும் இல்லையா? ஓகே, அடுத்தது நம்ம செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எடுத்துக்கோங்களேன். இந்த ஃபோர்த் சிம்பிள் எடுங்க. இது அப்படி இன்வெர்ட் ஆனா இந்த 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 இது மேலையும் இப்படி இருக்கா, இது வந்து நமக்கு கீழேயும் இருக்கணும். எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. பட் இந்த கர்வ் பாருங்க, இங்க இப்படி இருக்கிறது இந்த இடத்துல இந்த கீழே இப்படி இருக்கிறது நமக்கு அப்படியே உங்களுக்கு வாட்டர் இமேஜ் ஆச்சுன்னா இப்படிதான் இருக்கணும். ரைட், இப்போ வாட்டர் இமேஜா நம்ம போட்டு பார்த்தோம்னா இது இப்படிதானே இருக்கணும். ஆனா ஆப்ஷன் ஏ அண்ட் சில பாருங்க, இந்த இதுவே மாறி இருக்கு. இது இந்த ஆரோ இதோட கர்வ்ஸ் எல்லாம் நமக்கு ஆங்கிள்ஸ் எல்லாம் மாறாது எப்பவுமே. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நமக்கு வராது இந்த ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிட்டாலே. அப்போ ரிமைனிங் இருக்கிறது பி அண்ட் டி தான். அதுல வேற எதுல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த தேர்ட் வந்து இதோடதும் சரியா தான் இருக்கு ரெண்டுலயுமே. அடுத்து இந்த செகண்ட் இந்த இமேஜ் இருக்கா, இதுல தான் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ரெண்டுலயும் பாருங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ்ல எது நம்ம சரியா வரணும்னு பார்த்தோம்னா இந்த கீழே உள்ளது மேல வர்றதுலாம் சரியா, அந்த டாப் அண்ட் பாட்டம் சரியா தான் இருக்கு. ஆனா அதோட ஆங்கிள் எல்லாமே சரியா இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது ரொம்ப இப்படி வந்து இந்த யூ ஷேப் வந்து இப்படி இதோட ஒட்டி தான் இப்படி இருக்கணும். இதோட ஆங்கிள் வந்து ரொம்ப இப்படி நியரரா தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க ஆப்ஷன் பில பாருங்க, இந்த கேப் இருக்கா, இதோ இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா கொடுத்துருக்கிற ஆக்சுவல் இமேஜ்ல அப்படி இல்லை. ஸோ அதே மாதிரி இருக்கிறது இந்த ஆப்ஷன் டில தான். ஸோ கொஸ்டின்ஸ் எப்பவுமே ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் டிஃபரன்சஸ் கூட நீங்க கீனா கவனிச்சு தான் உங்களோட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இந்த ஒரு கேப்பை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் பி வந்து ராங் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் தானே? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா ஆல்பபெட்ஸ் வச்சும் நம்மளோட சிம்பிளான இமேஜஸ் வச்சும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா நேரமும் வருங்கிற அவசியம் இல்லை. இதுவுமே ஒன் ஆஃப் த யூசிட் கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டா நீங்க நோட் பண்ணியும் உங்களோட வாட்டர் இமேஜஸோட ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கீனா தான் நீங்க அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, கரெக்ட் ஷேடோ ஆஃப் த பேடி கிரீன். அப்போ ஏதோ ஒரு பேடி இருக்கு, அதோட நிழல் என்ன மாதிரி இருக்கும், கரெக்டான இதோட இந்த பேடியோட நிழல் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களோட வாட்டர் இமேஜ் கான்செப்ட் தான் வரும். நிழல்னா நமக்கு கீழே தான் நிழல் விழும். ஸோ அதோட டாப் அண்ட் பாட்டம் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ரைட் அண்ட் லெஃப்ட் எந்த நிழல்லையும் நமக்கு மாறாது. அதனால தான் அதுவுமே நம்மளோட எந்த கான்செப்ட், நம்ம வாட்டர் இமேஜ் கான்செப்டை ஃபாலோ பண்ணா நமக்கு ஒரு ஒரு இமேஜோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அதோட ஷேடோ கேட்கும் போதும் நமக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, அப்போ கரெக்டான வாட்டர் இமேஜ் என்னன்னு நமக்கு இங்க கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனையா நீங்க இதை ரொம்ப ரொம்ப நோட் கீனா நல்லா அப்சர்வ் பண்ணாதான் நமக்கு சின்ன சின்ன ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் வச்சு கொடுப்பாங்கிறப்போ பார்த்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தாதான் நமக்கு ஆன்சர் தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்த உடனே இந்த ஆப்ஷன் சியில் பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல இங்கே பாருங்க, இந்த லீஃப் சின்னதாக கொடுத்த மாதிரி இருக்கு. கர்சர் எடுத்தா உங்களுக்கு தெரியுதா? மற்ற ஆக்சுவலான இமேஜ்ல அப்படி எதுவுமே இல்லை. இந்த கீழே இந்த ஸ்டெம் மாதிரி கிரீன் லீவ்ஸ் இருக்கா, இங்க எங்கேயுமே சின்னதா எந்த இடத்துலயுமே நமக்கு சின்ன லீஃப் எங்கேயுமே வரல. ஆனா ஆப்ஷன் சில ரொம்ப மைன்யூட்டா தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியும் இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி வராது. அடுத்து இப்போ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் ஏபிசியில் பார்க்கணும். இப்போ இந்த பேடி கீழே லீவ்ஸ்ல எந்த சேஞ்ச், எல்லா சேஞ்சஸும் நம்ம பார்த்துட்டோம். அதுல இருக்கிறத வச்சு பார்த்தாச்சு. ஸோ ஏபிடியில் அது எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. அடுத்து இங்க இருக்கிற இந்த கிரெயின்ஸ் இருக்கிற இடத்துல பாருங்க, இந்த கிரெயின்ஸ் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கேப் இருக்கு. ஆக்சுவலான இமேஜ்ல இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. ஸோ நிழல்லையும் அந்த கேப் விழும் இல்லையா? ஸோ இந்த இடத்த பாருங்க, இந்த கேப் சொல்றேன் நான். இந்த கேப் வந்து ஏடி ரெண்டுலயுமே இருக்கு. ஆனா பில பாருங்க, கேப் அந்த நிழல் கேப்பே இல்லாம ஃபுல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கு. அப்போ ஆப்ஷன் பியும் வராது. கொடுத்துருக்கிற இமேஜ்ல இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஒயிட் அந்த பேடிக்கு நடுவுல கேப் இருக்கிறது தெரியும். ஓகே, அப்போ இந்த வேற எந்த சேஞ்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 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 பேடியில இருக்கிற இந்த கிரெயின்ஸ் இருக்கிற இடத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல சொல்றேன். ஸோ இந்த கிரெயின்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இதோட இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இருக்கா இது. ஸோ அது இந்த இடத்துல ஏதாவது டிஃபர் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டில நமக்கு அதே மாதிரி சரியா தான் இருக்கு. ஆனா ஏல பாருங்க, ஸோ இந்த இந்த லேயரோட நின்றுருந்ததுன்னா அதுவும் கரெக்டான ஆன்சரா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து இன்னொரு லேயரும் இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ எப்போவுமே வாட்டர் இமேஜ்னா டைரக்டா வாட்டர் இமேஜ்னு கேட்க மாட்டாங்க. கேட்காம இந்த மாதிரி ரெஃப்ளெக்ஷன்ஸ் கேட்கலாம், இல்லை இதோட ஷேடோஸ்ன்னு கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி கேட்டாலுமே அதை நம்ம வாட்டர் இமேஜ் கான்செப்டை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுவும் ஒரு யூசிட்ல கேட்ட கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க? ஆஸ்தா is sailing a paper boat in still water. Which of the given options represents the reflection correctly? ஸோ இந்த மாதிரி இதுவும் ஒரு யூசிட் கொஸ்டின் தான். இதோட கரெக்டான வாட்டர் ரிஃப்ளெக்ஷனை எந்த இமேஜ்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க, கரெக்டானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டிஃபரன்ஸ் டக்குன்னு பார்த்தோம்னா டக்குன்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லாம எல்லாமே சரியா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம எப்பவுமே இந்த மாதிரி இமேஜஸ்ல மைனூட்டா கவனிச்சுதான் ஆன்சர் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாத்தோட வாட்டர் இமேஜையும் பாருங்க, மேல இருக்கிற இமேஜை எங்கேயுமே டிஃபரன்ஸ் வைக்க மாட்டாங்க. மிரர் இமேஜ் சாரி அதோட வாட்டர் இமேஜ்ல தான் அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தான் சின்ன சின்னதா ரொம்ப மைன்யூட்டான டிஃபரன்சஸ் வச்சு எது கரெக்டான இமேஜா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ
இந்த குடுத்திருக்கிற அந்த கேர்ள் வந்து நல்லா மண்ல உட்கார்ந்து தான் அவங்க போட் விடுற மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்போ அதோட வாட்டர் இமேஜ்ல பாருங்க. இந்த இடத்துல கவனிங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க. ஏபிசிடி 2 இதுல நல்லா நம்ம இமேஜ்லயும் நல்லா உட்கார்ந்து அவங்க போட் விடுற மாதிரி இருக்கு. ஆனா ஏ அண்ட் சில பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல அவங்க பாதியா நல்லா உட்காராம குனிஞ்சு அரைகுறையா உட்கார்ந்து நின்னுகிட்டே பாதியா குனிஞ்சு நம்ம அவங்க போட் விடுற மாதிரி அதோட வாட்டர் இமேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு வராது இந்த இடத்தையே கவனிக்கும் போதே. அப்ப ரிமைனிங் இருக்கிற பி அண்ட் டில தான் நம்ம கவனிக்கணும். அதுல இதெல்லாம் சரியா தான் இருக்கு. அப்போ அவங்களோட இந்த ஹேர் எல்லாமே கவனிக்கணும். அவங்க கை வச்சிருக்கிற பொசிஷன், அவங்களோட ட்ரெஸ்ஸோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்க்கணும். இந்த ட்ரெஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அவங்களோட அந்த கர்வ் அந்த இது பாருங்க. நமக்கு உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் அது நீளமா இருக்கலாம். தண்ணியில கொஞ்சம் நீளமா தான் அந்த இடத்துல தெரியும். இது எல்லாமே. அப்போ அந்த பி அண்ட் டில தான் ஏதோ ஒன்னா நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. சம்டைம்ஸ் இந்த சின்னதா ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களோட ட்ரெஸ்ல, அது கூட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அந்த பாக்கெட்டோ அவங்களோட ஹேரோட பொசிஷனோ அப்படி எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணணும். அவங்களோட வாய், கண்ணு, அவங்களோட ஐப்ரோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணோம்னா தான் நமக்கு சரியா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல நல்லா நோட் பண்ணுங்க. இந்த கண்ணோட ஐபால்ஸ் இருக்கா, அவங்களோட ஐபால்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப போட் விடும்போது ஆக்சுவலா நம்ம மேல கீழே பார்த்து தான் அவங்க போட்டை விடுவாங்க. இந்த ஐபால்ஸ் வந்து கண்டிப்பா இந்த கீழே தான் இருக்கணும். அதே மாதிரி இங்க கீழே இருக்கு. ஆனா ஆப்ஷன் டில பாருங்க, இந்த ஐபால்ஸ் பாருங்க. இங்க நம்ம இது எல்லாத்துலயும் மேல இமேஜ் வந்து எல்லாத்துலயும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா வாட்டர் இமேஜ்ல பாருங்க, ஐபால்ஸ் இங்கன்னு பார்க்கும்போது அது கீழே இருக்கு. ஆனா ஆக்சுவலா அது வந்து நெத்தியை நோக்கி மேல பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தாதான் இந்த மாதிரி ஐபால்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் டியும் தப்பு. இதுல ஐபால்ஸ் சரியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 8 பி தான் கரெக்டானது. ஸோ இப்படிதான் உங்களோட வாட்டர் இமேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒர்க் ஷீட்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. அது நீங்க சால்வ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் கீயோட நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் விடுறீங்கிறது உங்களால அதை கரெக்டா நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் தானே. ஸோ ஒர்க் ஷீட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.